கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின் தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோ திரைப்படத்தோட 4வது பாடல் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 4வது பாடல் தளபதி ரசிகர்களுக்கு ட்ரீட்டா இல்லை ஆப்பா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இணையதளத்தை ஓப்பன் பண்ணால் தளபதி ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நாம் எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து கோ திரைப்படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான வசூல். முக்கியமாக தியேட்டரில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. பல நாள் கனவு வந்து நினைவாகிவிடும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷனே இல்லாமல் தான் இருந்தது. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட பாடல்களை கேட்ட ரசிகர்களை வந்து இந்த படத்து மீது எதிர்பார்ப்பே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து மோசமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பாடலும் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 பாடல் கூட வந்து ஓரளவு சூப்பராக மக்கள் மத்தியில் வந்து பரவிச்சு. ஆனால் 3வது பாடல் ஸ்பார்க்குன்னு ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கரமாக வந்து தீர்த்து விட்டார்கள் ரசிகர்கள். இப்போ அந்த படத்தோட 4வது சிங்கிளை வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆக வெறும் வந்து 4 நாட்கள் தான் இருக்குது. கரெக்டாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்து மத்த அப்படிங்கிற ஒரு சாங்காக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட லிரிக்ஸ் ரைட்டர் வந்து நம்ம ஆலப்பாரம் தமிழன் சிங்கப்பெண்ணை லிரிக்ஸ் ரைட்டர் விவேக் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு 3 சாங்கை விட வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அப்படி சொல்லி பல பேர் வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக இந்த சாங்கில் வர பீட்ஸும் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தர லோக்கலாக ஒரு கொட்டு சாங் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இதில் வர ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் வந்து தளபதி அவர்களோட பழைய திரைப்படங்களை வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்து படுத்துகிறது. இந்த ஒரு சாங்கை பார்க்கும்போது வந்து தி ஏஜிங் பண்ண தளபதி விஜய் அவர்களோட ஓப்பனிங் சாங் மாதிரி வந்து தெரிகிறது. இதை வந்து சின்னதாக வந்து ஒரு போனஸ் ட்ராக் மாதிரி தான் வந்து படத்தில் வந்து வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து எழுந்திருக்கு. மேபி வந்து இது படத்தில் வருமா அப்படிங்கிற கேள்விக்குறியே வந்து எழுந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு சாங் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சாங்காக 3 நிமிஷம் இருந்தாலுமே அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் கம்ப்ளீட்டாக மியூசிக்காகவும் நடுவில் வந்து கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும்தான் வந்து பாடல் மாதிரி நமக்கு வந்து கேட்க வந்து முடிகிறது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு சாங்கை 4வது சிங்கிளாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போனஸ் ட்ராக்காக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் வருமா வராதா அப்படி சொல்லி படத்தை பார்த்தா தான் தெரியும். அதை தாண்டி ரசிகர்களுக்கு என்ன ஒரு ஏமாற்றம்னா, ஸோ இந்த ஒரு சாங் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமஸ் ஒரு வைபான ஒரு சாங்காக இருக்கும். லைக் வந்து ஆழ்த்தொத்த பூபதி அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான சாங்காக இருக்கும். த்ரிஷா அவர்கள் இந்த ஒரு சாங்கில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அது வந்து பல ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா வந்து இந்த ஒரு லுக்கை வந்து தளபதி லுக்கை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண உடனே, அதாவது சாங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே எல்லாரும் வந்து த்ரிஷா தான் தளபதி கூட ஆட போகிறாங்க, ஒரு பயங்கரமான வைபாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது வந்து இல்லாமல் தான் போயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன ஒரு விஷயம்னா, அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து கோ திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. கோ திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஏன் நடத்தப்படலை அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அது ஒரு சில ரீசன்களுக்காக நாங்கள் வந்து நடத்தப்படலை, அதை வந்து எங்களால் வெளியே வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கப்புறமா தளபதி கிட்ட வந்து பேசினோம். ஸோ வந்து நம்ம சக்ஸஸ் மீட் வைக்கலாமா அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தோம். அது வந்து படம் ரிலீஸ் ஆனால் தான் அதுக்கான முடிவு வந்து தெரியும். மேபி வந்து சக்ஸஸ் மீட் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து விஜயகாந்த் அவர்களோட ஷாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே தாண்டி கோ திரைப்படத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது கோ திரைப்படம் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து விஜயகாந்துக்காக தான் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே வந்து அந்த ஒரு ஷூட் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்களாம். ஆனால் வந்து திடீர்னு தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்தாங்களாம். இது வந்து அரசியல் ரீசனுக்காக பண்ணல, விஜயகாந்துக்கு மரியாதை பண்ணணும் அப்படி சொல்லி விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே இதுக்கான பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்னைக்கான அப்டேட். கோ திரைப்படத்தோட மட்ட சாங்கை வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கோ திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோ திரைப்படத்தோட 4வது பாடல் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 4வது பாடல் தளபதி ரசிகர்களுக்கு ட்ரீட்டா இல்லை ஆப்பா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இணையதளத்தை ஓப்பன் பண்ணால் தளபதி ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து கோ திரைப்படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான வசூல். முக்கியமாக தியேட்டரில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. பல நாள் கனவு வந்து நினைவாகிவிடும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷனே இல்லாமல் தான் இருந்தது. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட பாடல்களை கேட்ட ரசிகர்களை வந்து இந்த படத்து மீது எதிர்பார்ப்பே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து மோசமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பாடலும் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 பாடல் கூட வந்து ஓரளவு சூப்பராக மக்கள் மத்தியில் வந்து பரவிச்சு. ஆனால் 3வது பாடல் ஸ்பார்க்குன்னு ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கரமாக வந்து தீர்த்து விட்டார்கள் ரசிகர்கள். இப்போ அந்த படத்தோட 4வது சிங்கிளை வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆக வெறும் வந்து 4 நாட்கள் தான் இருக்குது. கரெக்டாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்து மத்த அப்படிங்கிற ஒரு சாங்காக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட லிரிக்ஸ் ரைட்டர் வந்து நம்ம ஆலப்பாரம் தமிழன் சிங்கப்பெண்ணை லிரிக்ஸ் ரைட்டர் விவேக் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு 3 சாங்கை விட வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அப்படி சொல்லி பல பேர் வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக இந்த சாங்கில் வர பீட்ஸும் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தர லோக்கலாக ஒரு குட்டு சாங் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இதில் வர ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் வந்து தளபதி அவர்களோட பழைய திரைப்படங்களை வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்து படுத்துகிறது. இந்த ஒரு சாங்கை பார்க்கும்போது வந்து தி ஏஜிங் பண்ண தளபதி விஜய் அவர்களோட ஓப்பனிங் சாங் மாதிரி வந்து தெரிகிறது. இதை வந்து சின்னதாக வந்து ஒரு போனஸ் ட்ராக் மாதிரி தான் வந்து படத்தில் வந்து வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து எழுந்திருக்கு. மேபி வந்து இது படத்தில் வருமா அப்படிங்கிற கேள்விக்குறியே வந்து எழுந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு சாங் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சாங்காக 3 நிமிஷம் இருந்தாலுமே அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் கம்ப்ளீட்டாக மியூசிக்காகவும் நடுவில் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும்தான் வந்து பாடல் மாதிரி நமக்கு வந்து கேட்க வந்து முடிகிறது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு சாங்கை 4வது சிங்கிளாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போனஸ் ட்ராக்காக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் வருமா வராதா அப்படி சொல்லி படத்தை பார்த்தா தான் தெரியும். அதை தாண்டி ரசிகர்களுக்கு என்ன ஒரு ஏமாற்றம்னா, ஸோ இந்த ஒரு சாங் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமஸ் ஒரு வைபான ஒரு சாங்காக இருக்கும். லைக் வந்து ஆழ்த்தொத்த பூபதி அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான சாங்காக இருக்கும். த்ரிஷா அவர்கள் இந்த ஒரு சாங்கில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அது வந்து பல ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா வந்து இந்த ஒரு லுக்கை வந்து தளபதி லுக்கை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண உடனே, அதாவது சாங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே எல்லாரும் வந்து த்ரிஷா தான் தளபதி கூட ஆட போகிறாங்க, ஒரு பயங்கரமான வைபாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது வந்து இல்லாமல் தான் போயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன ஒரு விஷயம்னா, அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து கோ திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. கோ திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஏன் நடத்தப்படலை அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அது ஒரு சில ரீசன்களுக்காக நாங்கள் வந்து நடத்தப்படலை, அதை வந்து எங்களால் வெளியே வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கப்புறமா தளபதி கிட்ட வந்து பேசணும். ஸோ வந்து நம்ம சக்ஸஸ் மீட் வைக்கலாமா அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தோம். அது வந்து படம் ரிலீஸ் ஆனால் தான் அதுக்கான முடிவு வந்து தெரியும். மேபி வந்து சக்ஸஸ் மீட் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து விஜயகாந்த் அவர்களோட ஷாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே தாண்டி கோ திரைப்படத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது கோ திரைப்படம் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து விஜயகாந்துக்காக தான் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே வந்து அந்த ஒரு ஷூட் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்களாம். ஆனால் வந்து திடீர்னு தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்தாங்களாம். இது வந்து அரசியல் ரீசனுக்காக பண்ணல, விஜயகாந்துக்கு மரியாதை பண்ணணும் அப்படி சொல்லி விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே இதுக்கான பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்னைக்கான அப்டேட். கோ திரைப்படத்தோட மட்ட சாங்கை வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கோ திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி